கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவும் சத்குருவுமாக இருக்க சிவபகவானுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறைச்சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம், சாந்தி, ஆனந்தம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நாம் இங்கே இணைஞ்சிருக்கிறது தியான யோக மார்க்கம் மூலமாக எப்படி முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையலாம் அப்படிங்கிறதான். இறைவன் வந்துவிட்டார். இந்த கலியுக கடைசியில் நம்மளை காப்பாற்றி நம்மளை இந்த கலியுகத்திலிருந்து மீட்டு செலவு வந்திருக்கார். இப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மஸ்திதியில் நிலைத்து இருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ஆத்மஸ்திதி அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஆத்மா, அனைவருமே ஆத்மா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் நிலைச்சு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்மா அப்படின்னு நினைக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபதாபங்கள், வெறுப்பு, விருப்பு, இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுறது இல்லையா? மனிதன் நினைக்கும்போது தான் அந்த உறவு முறையை சொல்லியோ, அந்த நட்பு வட்டாரத்தில் நண்பரோ பகைவரோ எதையோ சொல்லி அவங்க மேலே நம்ம விருப்பு வெறுப்புக்கு ஆளாகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆத்மா அப்படின்னு நினச்சிட்ட போது என்ன ஆகிடுறது அப்படின்னா, அனைவருமே ஆத்மாக்கள் அப்படின்னு நமக்கு புரிதல் வரும்போது, இப்போ இங்கே நடக்கிற எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி தான் நடக்கிறது. இது எல்லாமே விடப்படும், மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறனால மாறும் இல்லை. இன்றைக்கி கோபமாக இருக்கிறவங்க அப்புறம் ஒரு மாதம் கழிச்சோ, ஒரு வருஷம் கழிச்சோ, ஒரு வாரம் கழிச்சோ நம்மளோட நட்பு பாராட்டலாம். நண்பர்களாக இருக்கிறவங்களும் நம்மள்கிட்ட கோபம் கொண்டு பேசாமல் ஒதுங்கி போகலாம். இது எல்லாமே இந்த சர்க்கிளில் நடைபெறும், இந்த உலக சுழற்சியில் நடைபெறும். ஏன்னா இங்கே எல்லாமே மாயை. மாயை அப்படின்னா மேஜிக்னு நினைக்கக்கூடாது. மாயை அப்படின்னு சொன்னால் மாற்றத்துக்கு உரியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே பஞ்சபூதங்களாலான இந்த உலகம், பஞ்சபூதங்களான அதனால் ஆன நம்ம இந்த உயிர்கள், அதாவது ஜீவாத்மாக்களாகிய நம்ம எல்லோரும் இங்கே தான் வாழறோம். அப்போ இந்த மாற்றங்கள் எப்படி ஒரு கோடைக்காலம், குளிர்காலம், மழை காலம் அப்படிலாம் மாறுது இல்லையா? வசந்த காலம் அப்படிலாம் மாறுற மாதிரி நம்ம மனோநிலையும் இது மாதிரி மாறக்கூடியது அப்படிங்கிறதான். அப்போ அந்த மனநிலை மாறும்போது அந்த ஆத்ம சிந்தனை அற்ற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? தன்னை ஆத்மா என்று உணராமல் மனிதன் மனிதன்னு கூட அவங்கள சொல்ல முடியாது, அதுக்கும் கீழான நிலையில் இருக்கிற மாதிரி தான் அகத்திய பெருமான் சொல்கிறார். கோபதாபங்களோட ஆணவத்தோடு இருக்கிறவங்கள மனித நிலைக்கு இன்னும் வரல அப்படிங்க. 6ஆம் அறிவு வேலை செய்யலான்ட்டார். 5 அறிவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறார். இப்போ அந்த 5 அறிவையே பயன்படுத்தி வரவங்க, அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாத போது அவங்க அந்த 4 நிலைகளுக்கும் தகுந்த மாதிரி கோபம், மகிழ்ச்சி, பரவசம், காதல், வெறுப்பு, அது மாதிரிலாம் அவங்க இருப்பாங்க. எப்படி இந்த 4 சீதோஷ்ண நிலை இருக்கிற மாதிரி அவங்களும் இருப்பாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் தானே ஆட்சி செய்கிறது. உலகத்தையும் பஞ்சபூதம் தான் ஆட்சி செய்கிறது, பூமியையும் பஞ்சபூதம் தான் ஆட்சி செய்கிறது. இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஜீவாத்மாவையும் பஞ்சபூதம் தான் ஆட்சி செய்யுது. ஸோ இப்போ இந்த உலக சுழற்சி எப்படி இருக்கோ அது மாதிரி மனிதனுடைய மனோநிலை இருக்கும். இரவு பகல்னு மாறி மாறி வர மாதிரி, காலை மாலை இரவு பகல்னு வருது இல்லையா? அந்த மாதிரி என்ன ஆகிடுறது அப்படின்னா, மதியம்னுலாம் சொல்கிறோம் நம்ம, நண்பகல், மதியம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ வேளைகள் இங்கே நம்மளுடைய ஏதோ 5 வேளை தொழுகைன்னு சொல்லி முசல்மான்லாம் செய்கிற அந்த 5 டைம்ஸ் நம்மளுடைய மாற்றம் இருக்கு இல்லையா? சூரியன் உதித்து மறைகிற அந்த மாற்றம் இருக்கு இல்லையா? அது மாதிரியே நம்ம மனோநிலையிலையும் அதே மாதிரி மாற்றம் ஏற்படும். அப்போ நான் ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கலாம்? சூரியன் போல் எதுக்கும் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒளி வீசிக்கொண்டே இருக்கலாம். இல்லை சந்திரன் போல் அமைதியாக குளிர்ச்சியாகவும் இருக்கலாம். இது ரெண்டையும் நம்ம பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நம்ம தானும் ஆத்மா என்றும் மற்ற எல்லாருமே சக ஆத்மாக்கள் என்றும் புரிதல் தான் வேணும். இந்த புரிதல் தான் நம்மளை உணர்த்தும், வேறு எதுவுமே உணர்த்தாது. ஏன்னா இங்கே இறைவன் பேருணர்வாக இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடலால் பார்க்க முடியாது, இந்த ஊனக்கண்கள் இருக்கு இல்லையா? ஃபிசிக்கல் ஐஸ் 2ஆல் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம உணர்வால் அவனை உணர முடியும்.
அவன் பேருணர்வாக இருக்கிறான். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லென்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு ஒளி அலைகள், அதாவது மின்காந்த அலைகளாக இறைவன் அப்படிங்கிறவனும் இருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாம் அப்போ அந்த அந்த அலைகள் தான் உணர்வாக நமக்கு நம்ம உணரும் விதமாக நம்மளோட தொடர்பு கொள்வது. ஏன்னா நமக்குள்ளேயும் இடகலை பிங்கலைன்னு சொல்லிட்டு 2 விதமான சுவாசம் இருக்குது இல்லையா, அதுக்கும் அந்த மின்காந்த அலைகளுக்கும் தொடர்பு இருக்குது. எப்படி இருக்குன்னா, இடகலையும் பின்களையும் அந்த நடுகலையாக இருக்கிற சூட்சும கலை வழியாக சுவாசிக்கும்போது மின்காந்த அலைகளை அதால் ஈர்த்து கொண்டு அந்த ஈர்க்கிற அந்த தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் நம்ம தனித்தனியாக மூச்சு தசு புசுன்னு மூச்சு விட்டுருக்கிற வரைக்கும் நமக்கு அது புரியாது. ஒருமித்த உணர்வாக அந்த நடு நாடியில் அந்த மூச்சானது பயணிக்கும் பொழுது இந்த ரெண்டும் சேர்ந்து 2 பாதை இருக்குது, ரெண்டும் போய் ஒரு இடத்துல மெர்ஜாகி போய் அந்த நடுவில் பிருகுடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்மா வெற்றி இருக்கும் இடம்னு சொல்கிறோம், சுழுமுனை அப்படின்னு சித்தபெருமக்கள் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, இந்த மின்காந்த அலைகள் வந்து எப்படி நம்மளை வந்து பொழியறது, நம்ம அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறோங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த ஒரு உணர்வு நமக்கு உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் இறைவன் பேருணர்வாக இருக்கான். அப்போ ஆன்ம சிந்தனை இல்லாமல் ஆன்ம உணர்வு இல்லாத அஞ்சறிவு பிராணி போல் செயல்படுற மனிதர்கள் கோபதாபங்களோட புகழ்ச்சி இகழ்ச்சியோட நல்லது கெட்டதுங்கிற ஒரு வெறுப்போடெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஆன்மா அப்படின்னு நம்ம பாடமாக தெரிஞ்சுட்டோம் இல்லையா, சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, ஆன்மான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுட்டுருக்கோம். ஆனால் இப்போ மூச்சு காற்று மூலமாக நம்மளால் அந்த ஆன்மாவோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் நமக்கு புரிஞ்சு போச்சு. ஒருத்தர் மூச்சை அடக்கி மூச்சை வந்து கவனிக்கும் பொழுது ஆன்மா வந்து நம்மளோட தொடர்பு கொள்வது. இந்த வாசி அப்படிங்கிற அதன் மூலமாக வா என்றால் வாயு என்றும், சி என்றால் நெருப்பு, வகாரம் என்றால் வாயு, சிகாரம் என்றால் நெருப்பு, வா சி, அதுவே திரும்பி வெளியில் வரும்போது சி வா, நெருப்பு காற்றாக வருது. முதல்ல காற்று வந்து உள்ளே போய் நெருப்பாகிறது, அப்புறம் நெருப்புக்கு வெளியில் வரும்போது நெருப்பு காற்றாக வெளியில் வருது அப்படிங்கிறது அது ஒரு ப்ரொசீஜர். அது எப்படி நம்ம வீட்டில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி ஊருக்கெல்லாம் போனால் ஒரு விசிறி வச்சுக்கிட்டு அப்படி இந்த தணல் அடுப்பு அப்படி விசிறுவாங்க, அப்படியே தணல் அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அதே ப்ராசஸ் தான் இங்கே இந்த மூச்சுக்காற்றின் மூலமாக உள்ளே இருக்கிற சிற்றொளியான அந்த ஒளியை அழகாக விகசிக்க செய்யறதுக்காக இந்த மூச்சுக்காற்றை கொண்டு போய் அந்த உள்வொளி இருக்கிற இடத்துல போய் அந்த நெருப்பு மேலே போய் அப்படி செலுத்துவாங்க. அப்போ அது அப்படி அழகாக என்ஹான்ஸ் ஆகும். அதுதான் வாசிங்கிறது. கதி அப்படிங்கிறதும் அப்படி தான். அவங்க அடிவயிற்றிலிருந்து காற்றை எடுத்து அந்த நெற்றியில் அது அப்படியே விடாமல், எப்படி அந்த நம்ம இதுக்கு காற்றடிக்கிறோம்ல, சைக்கிள் காற்றடிக்கிற மாதிரி தொடர்ந்து விடாமல் ஒரு பல முறை ஒரு கவுன்ஸ் வச்சுருப்பாங்க. அது வரைக்கும் அதை செய்யக்கூடிய வழக்கம் நிறைய இவங்கெல்லாம் வந்து எப்படி செய்கிறாங்கன்னா, நிறைய மணி நேரம் உட்காந்துட்டே அந்த கதி உள்ளாக அந்த கதியை வந்து செலுத்துவாங்க. மேலும் கீழும் செலுத்துகிற வழக்கம் வச்சுருக்காங்க. இது எல்லாமே என்னத்துக்கு அப்படின்னா, அந்த உள்வொளி விகசிக்கிறதுக்கு தான். அப்போ அதை கவனித்தா மட்டுமே எரியுமா அப்படின்னா, அதுக்கு பேர் தாரணைன்னு சொல்கிறது வழக்கம். மீன் வந்து முட்டைகளை வந்து கடலில் ஒரு இடத்துல முட்டை இட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கே அதில் எதாவது ஒன்று விட்டுட்டு நீந்தி கொண்டே அந்த முட்டையிலேயே கவனம் வச்சுருக்கும். அந்த பார்த்தோன்னா அந்த முட்டை அதுவே பிரிஞ்சு மீன் குஞ்சு வரும். புரியுறதா? அதே மாதிரி ஆமை என்ன பண்ணும், கடல்லேருந்து வெளியில் வந்து அந்த நம்மளுடைய இது இருக்கிற பீச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கடலோரத்தில் அங்கே வந்து இருக்கிற குழிகள் இருக்கும். அதுவே இந்த நண்டு தான் குழி பறித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழிகளில் முட்டையை இட்டுட்டு போயிட்டு அந்த கவனத்தை அந்த முட்டை மேலே வைக்கும். அதை வச்சுக்கிட்டே அது நீஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா, நமக்கு 10 மாதம் இருக்கிற மாதிரி அதுக்கு 10 வாரமோ 10 நாளோ ஏதோ கால்குலேஷன் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு உயிரினத்துக்கும். அந்த நேரத்தில் இதோட கவனத்தாலேயே அந்த முட்டை வந்து குஞ்சு பொரித்து வெளியில் வரும். ஆமை குஞ்சு வரும், எப்படி மீன் குஞ்சும் அதே மாதிரி தான் வருது. அப்போ அதை மாதிரி ஒன்றில் கவனம் செலுத்தும் போதும்
அந்த அந்த ஒன்று ஒன்று வந்து என்ன ஆகுது, அதுக்குள்ளேருந்து இன்னொன்று வரத்துக்கு ரெடியாக மலர்றதுக்கு அது தயாராக இருக்குது. அதனால் கவனம் வைக்கும்போதும், நீ மூச்சில் கவனம் வைக்கும்போதும், கவனம் அப்படிங்கிறது ஆன்மாவாக இருக்கிறனால, கவனங்கிறது ஆன்மாவோட தன்மை. அப்போ அந்த ஆன்மாவும் அந்த மூச்சு நீ எந்த இடத்துல ஒடுங்கிறதும் அங்கே வந்து அழகாக அதுவும் தான் கவனத்தை வைக்கும்போது அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அதுக்கான மலர்ச்சியோட இந்த 3 முறை நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு எப்படி வருது, அவங்கவுங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா இதில் ரிஷி முனிவர்கள் ஒரு வழி சொல்கிறாங்க, சித்தப்பெருமக்கள் ஒரு வழி சொல்கிறாங்க, ஞானியர் வழி. ஞானியர் என்ன சொல்லுவாங்க, நீ ஆன்மா நினச்சிடு, அதுவே அது உணர்ந்துடு, அதிலே பயணிச்சுடு, அதுவே உன்னோட ஆன்ம நிலைக்கு நல்லது, அதுக்கப்புறமே நீ முக்தி அடைஞ்சிடுவ அப்படின்வாங்க. சித்தப்பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க, நீ ஆன்மாவை சிந்தித்து ஆன்மாவையே கவனம் செஞ்சு தாரணை செஞ்சு பார்த்துட்டே இருக்கும்போது உனக்கு ஆன்மா அந்த அந்த வாசி கதி அந்த மூச்சு ஒடுக்கம் அந்த விஷயத்தினால உனக்கு வந்து அந்த வாயுக்களில் ஏற்படுற மாற்றத்தால் நீ வந்து அந்த ஆன்ம ஒளியை நீ பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆன்ம ஒளி உனக்கு கிடைக்கும். அது முதல்ல வந்து அடர் நீளமாக இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் லைட் ப்ளூவாக ஆகும், அப்புறம் ஒயிட்டாக உனக்கு காட்சி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னுமே அடுத்த நிலையாக நம்ம வந்து ஒளி லைட் வேர்ல்டு இருக்கிற ஒளி உலகு அதுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஆன்மாங்கிறது மலர்ந்து கொண்டு அதுக்குலேருந்து செந்நிற ஜோதியான இந்த பராசக்தி அப்படிங்கிறது வெளியில் வந்து அது போய் அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஃபுல் பரஞ்சோதி இருக்கு இல்லையா, பராசக்தி பரஞ்சோதி அப்படிங்கிறது பராசக்தி, அது சிவசக்தி, அதையே பரமாத்மாங்கிறோம், ஈசன் எனப்படுகிறார்கள். அதில் போய் அது அழகாக மெர்ஜாகும். அது மெர்ஜாகும்போது என்ன ஆகிறது, அந்த ஜோதியையே பார்த்துட்டதுனால நமக்கு ஒளி உலகுக்கான அது என்ட்ரி கிடச்சிடும். புரியுறதா? இப்போ நம்ம எப்படி பாஸ்போர்ட் விசாலாம் ஒரு நாட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி இருக்குது இல்லையா, பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூர் தாய்லாந்துக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும். அப்புறம் அமெரிக்கா இந்த நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் சில பல நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மாடலில் இந்த ஒரு நிலையாக ஆன்மாவை நம்ம அறியும்போது முன்னேற்றம் அடைஞ்சு போகிறோம். இப்போ ஆன்மாவை உணர்ந்து தெரிஞ்சு அனைவரையும் ஆன்மான்னு ஏற்றுக்கொண்டு பயணிக்கும்போது மனம் அடங்கிறது. மனம் அடங்கினா இப்போ நிகழ்காலத்தில் ஏற்படுற கர்ம வினையை தவிர பழைய வினைகள் வந்து தானாகவே அடங்கின மனம் இருக்கிறவங்களுக்கு அந்த பழைய வினைகள் அத்தனையுமே அழிஞ்சிடும். அப்புறம் இப்போ நடப்பில் இருக்கிற வினை மட்டும்தான். மனம் அடங்கினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கர்மா தன்னை அஃபெக்ட் ஆகாதபடி அவங்களுக்கு நடைமுறையில் வாழ தெரியும். ஏன்னா மனம் தான் அடங்கிடுது இல்லையா, ஆசாபாசம் அற்றுப்படுத்து, கோபதாபம் அற்றுப்படுத்து. அப்போ அக்குமுலேட்டட் ஆஃப் கர்மா பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க விழிப்புணர்வோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படிங்கிறது. இப்போ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். அப்போ அந்த ஆன்மாங்கிற உணர்வு வரும்பொழுது ஆன்மாவை உணர்ந்து ஆன்மாவிலே லயிச்சு என்ன ஆன்ம சிந்தனையோட ஆன்மா அப்படிங்கிற ஒரு பிராண்டோடைய நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இந்த கர்ம வினைகள் அழிய ஆரம்பிச்சிடும். அப்படியே அழிஞ்சுட்டே வரும். டெய்லி ஒரு துண்டு இருக்குது, அந்த ஒரு துண்டு ஒயிட் துண்டு, அது பல காலமாக சோப்பே போடலை, ஒரு 2 வருஷமாக நான். அப்புறம் டெய்லி சோப்பு போட்டுட்டே வந்தோன்னா ஒரு சர்டன் டேஸுக்கு அப்புறம் அது எப்படி பிரைட் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஆகிற மாதிரி இந்த ஆன்மா அப்படிங்கிறத சிந்திச்சுக்கொண்டே அதிலே கவனம் வச்சு சிந்தித்து கொண்டே அது ஒரு வைரம் போல் மின்றது அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுட்டு அதில் அப்படியே சிந்தனையை நம்ம வச்சுக்கும்போது என்ன ஆகும், அதில் இருந்த கரை திரைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது அப்படிங்கிறது சிவபகவான் தான் சொல்கிறார். அதனால் நீ என்ன ஆன்மாவை நினச்சிட்டே இருக்கணும். பரமான்மாவோட ஒரு துளிதான் ஆன்மா, அதுதான் வந்து இங்கே வெள்ளை நிற ஜோதி பிந்துவாக இருக்குது. அதை சிந்திச்சுட்டே இருந்த அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கரை திரையெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது. இப்போ அந்த சிந்தனையிலே இப்படியே போய் நம்ம ஆன்ம சிந்தனையிலே அப்படியே லயிச்சு அப்படியே ஏகாந்தமாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல், எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சதா இந்த வைரம் போன்ற ஒளியோட இருக்குது அப்படின்னு சிந்திக்கிறோமா, அது இப்போ வைரம் போன்ற ஒளியோட ஒரு நாள் நமக்கு தோற்றம் அளிக்கும். இது எல்லாமே வாயுக்களோட வேலை தான். அந்த வாயுக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு
அது சூட்சும நாடியில் போய் போய் அது பயணப்பட்டு வரும்போது அது நமக்கு இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நிலையாக காட்டி கொடுக்குறது, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. அப்புறம் சரி வெள்ளையாக ஒளியை தான் பார்த்துட்டோமே, முடிஞ்சு போச்சு, ஆன்மாவே நமக்கு முக்தி தான், நம்ம இறைவன்கிட்ட போயிடுவோம்னு சொல்லிட்டு விடாமல் அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கிற செந்நீரை அந்த வெள்ளை ஒளியை பார்த்தோன்னே அது நமக்கு காட்சி கொடுத்தோன்னே அது அப்படியே தீபத்தின் சுடர் மாதிரி தெரியும், ஒயிட் கலரில். அப்படி தெரிஞ்ச உடனே இன்னும் தீவிரமாக அதுக்குள்ளே இருக்கிற செந்நிற ஒளியில், அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே செந்நிற ஒளி இருக்குது. முட்டைக்குள்ளே எப்படி மஞ்சள் கரு இருக்குது இல்லையா, அந்த மாடலில் அதுக்குள்ளே அது இருக்குங்கிறதுல நம்ம ஒரு கவனம் வச்சுக்கணும். கவனம் வச்சு பயணிச்சுட்டே சொல் செயல் எண்ணம் தூய்மையாக இருக்கணும், நற்குணங்கள் இருக்கணும், எல்லாரையும் உன்னை போலவே நேசின்னு சொன்ன ஈசுவா எனப்படும் இயேசுபிரான் போல் அயலானையும் உன்னை போலவே நேசி அப்படிங்கிற மாதிரி நேசிக்கணும். நமக்கு என்னென்னலாம் துன்பம் தருமோ, நமக்கு என்னென்னலாம் பயம் கொடுக்குமோ, நமக்கு என்னென்னலாம் கவலைகள் தருமோ, என்னென்னலாம் வருத்தத்தை தருதோ அதை பிறருக்கு தரக்கூடாது. அதே மாதிரி என்ன மாதிரியே தானே அவனுக்கும் பசிக்கும், என்ன மாதிரியே தானே அவனும் வருத்தப்படுவான், என்ன மாதிரி தானே அவனுக்கு வருத்தம் இருக்கணும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நம்ம அதே தன்மையில் இருக்கணும். அதே மாதிரி தான் மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒன்று போல் நேசிக்கணும். வாடிய பயிரின் கண்டவுடன் வாடிங்கிற வள்ளலார் மாதிரி பயிருக்கே அவ்வளோ வாடுறாருன்னா உயிருக்கு எவ்வளோ வாடுவார் இல்லையா. நம்ம எப்படி இருக்கணும், உயிர்களை நேசிக்கணும். அதில் இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜீவகாருண்யமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. உடனே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேனை போட்டுக்கிறோம், 5 வகை சாப்பாடு ஏதோ கலந்துக்கிறோம், புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம்லாம் பண்ணி வேனில் வச்சு உயிர்களுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு கொடுக்குறோம். ரைட்டு, அது ஒரு தர்மம் தான், கரெக்டு தான். ஆனால் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது, நீ ஒரு ஜீவன், நீ ஒரு ஜீவாத்மா, உனக்கு தான் சொல்கிற, உனக்குள்ளே ஜீவனாக இருக்கு இல்லையா, உயிராக இருக்குல்ல, பல பிறவி எடுக்கிறது இல்லையா. நீ செஞ்ச சேட்டையினால், உன்னோட ஆசா பாசத்தினால, உன்னோட விருப்பு வெறுப்புனால, உன்னை திருப்திப்படுத்துறதுக்காகவே அந்த உயிர் ஒரு தரையும் மறுபிறப்பு எடுக்குது. அந்த உயிருக்கு என்ன பேருன்னா சக்தின்னு பேர், ஆன்மாவுக்கு சிவம்னு பேர் வச்சுருக்கோம். அப்போ அந்த உனக்குள்ளே இருக்கிற சக்தியானவள் ஒவ்வொரு முறையும் பிறக்க வேண்டியிருக்கு. எதுக்காக பிறக்க அப்படின்னா உன்னோட ஆசாபாசத்தை நிறைவேற்று. அப்போ அது உன்னுடைய ஜீவன் மேலே நீ காருண்யம் பண்ணு. ஐயோ பாவம், எனக்காகவே பிறந்து இறக்குறதுன்னு உன் ஜீவன் மேலேயே நீ கருணை கொள்ளு. எத்தனை உடல் எடுக்கிறது இல்லையா, எத்தனை விதமான வாழ்க்கை, ஆண் பெண், அதில் ஒரு ஹிந்திக்காரன், தமிழ்காரன், ஆங்கிலோ இண்டியன், கனடாவில் பிறக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறேன், ஆப்பிரிக்காவில் பிறக்கிறேன்னு சொல்லிட்டு விதவிதமாக பிறவி, விதவிதமான குலம், விதவிதமான இனம், எல்லாத்துலேயும் பாடம் கற்றுக்குறோம். ஆனால் ஆசை அடங்கலை. ஏன்னா ஆசை தான் எல்லாத்துக்குமே, எல்லா கஷ்டத்துக்குமே விதை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லிட்டு போயிருக்காருல்ல. அது நம்மளே யோசித்து பார்த்தாலே புரியும். ஏன்னா ஒருத்தன் பூரணமாகாமல் பூரணிக்காமல் ஒருவன் இருந்தால் அவனோட ஆசாபாசங்களுக்காக மறுபிறவி எடுக்கிறான். ஏன்னா இந்த லா அப்படி தான் இருக்கு. இந்த இது இருக்கு இல்லையா, இந்த உலகம் அப்படிங்கிற இந்த ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அதில் பிறப்பு இறப்பில் வரும் இல்லையா, நமக்குன்னு ஒரு லா இருக்குது. அந்த விதிப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைவேறாத ஆசைகளோடு இருக்கும் பொழுது ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக மறுபிறப்பு எடுக்கிறோம். இப்போ தாயை தேடுறோம், மறு கருமுட்டைக்குள்ளே போய் அமர்ந்துக்கிறோம், திரும்பி பிறக்கிறோம். இது எழுதப்படாத விதியாக இருக்குது. நியூட்டன்ஸ் லா மாதிரி இது ஒரு லா, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒன்று ஆசையை அறுக்கணும், ஆசை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அடித்து உடைக்கணும், அப்படியே டிமாலிஷ் பண்ணி உடைச்சி தள்ளணும். இல்லை அப்படின்னா ஆசையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அப்போ ஆசை இப்போ இந்த பிறவிக்கு ஒரு ஆசையோடு நான் வந்திருக்கேன், ஒரு ஒரு கூட நிறையாவோ ஒரு பக்கெட் நிறையாவோ வந்திருக்கேன்னா அதோடு நிறுத்திட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பிறவியில் திரும்பி நீ ஆசைப்படப்பட என்ன ஆகும், அது நிறைவேற்றுறதுக்காக திரும்பி பிறக்கும். அதனால் இன்றைக்கி இப்போ கேட்குறோம் இல்லையா, இந்த செகண்ட் இந்த இதுலேருந்து ஆசை அருமின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அருமின் ஆசை அருமி. ஸோ ஆசையை அறுத்துடணும், இனிமேல் ஆசைப்பட வேண்டாம். அப்போ என்னென்னலாம் ஆசைப்பட்டிருக்கோங்கிறத பற்றி சிந்தித்து அந்த ஆசைகள்லாம் நம்மளை பூரணிச்சிருமா, அந்த ஆசையை நிறைவேறிட்டால் நம்ம ஹாப்பினிங்ஸ்க்கு போயிடுவோமா அப்படின்றத சிந்திக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது, தேர படமாக போட்டு
தேர் தேராக படம் போட்டு ஒரு பட்டுக்கூடை வாங்கிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. கேட்டுகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 80,000ங்கிறான், 70,000ங்கிறான். நல்ல பட்டுக்கூடையா ஏன்னா அவங்களுக்கு 1 லேக் ஆகுங்கிறான் அப்படின்னா வாங்கிடுறேன். நாளை காலையில் போய் தேர் படம் போட்டு எப்படியோ எதையோ தாலி அடகு வச்சு ஒரு வாங்கிடுறேன். அப்போ அதோட புறணிச்சிருவேன்னா அந்த 2-3 நாள் நல்லா இருக்கும். 10 பேர்ட்ட காட்டுற வரைக்கும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு யாரான வேறு ஏதோ ஒரு டிசைனில் வந்து போட்டுன்னு வந்தாங்கன்னா என்ன தோணும்னா, ஆஹா போய் இந்த தேர் போட்டது வாங்கிட்டோமே, அது அவ்வளோ நல்லா இல்லையா, அதை பாரு அப்படியே அந்த தங்கம் வெள்ளியுமா நெஞ்சு எவ்வளோ ஃபைனாக இருக்குது அப்படின்னு நினச்சா அது மேலே ஆசை வந்து. ஏன்னா எப்பயுமே ஒரு ஆசை வந்து நமக்கு நிறைவேறினா அதோட நம்ம பூரணிச்சு போகிறது இல்லையா, அடுத்த ஆசைக்கு ஃபாலோ அடுத்தது ரெட்டு விழுந்தால் ஒயிட்டு விழுந்த மாதிரி அடுத்ததுக்கு நம்ம தாவரம். ஆணாக இருந்தால் அவனுக்கு ஒரு கார் ஒரு ஃபேஷன், அவனுக்கு செல்ஃபோன் ஒரு ஃபேஷன், அவனுடைய சிஸ்டம் அது வாங்கணும் இது வாங்கணும், அடுத்த வெர்ஷன் வேணும் எடுத்தது. ஸோ ஏதோ ஒரு மோதிரத்தை பல மோதிரம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10 விரலுக்கும் 10 மோதிரம் போட்டுருக்கிற ஆண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஆசையில் அவன் பயணிக்கிறான். அப்புறம் பெண்ணாசை மண்ணாசை பொண்ணாசைன்னு இது சொத்தாக குவிப்பாங்க. பல பெண்கள் மேலே ஆசைப்படுவாங்க. இது தீராமல் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ புரிஞ்சுறது இப்போ ஒரு மனுஷனுடைய லைஃப் டைம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு காரணமே இந்த ஆசை தான் அப்படின்னு புரிஞ்சிடும். அப்போ புரிஞ்சிடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். இறைவன் கொடுத்துருப்பாரு, இன்னி வரைக்கும் அதில் தான் நம்ம இருக்கோம். அந்த வாழ்க்கைக்கு நம்ம அழகாக அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கானது எனக்கு கிடச்சிருக்கு, நான் போன ஜென்மத்தில் என்ன ஆசைப்பட்டேனோ அது எனக்கு இந்த ஜென்மத்தில் நான் அதை வந்து அடைஞ்சிட்டேன், அது வந்து என்ன அடைஞ்சிருச்சு. அப்போ நான் இதுலேயே பயணிக்கணும், இதிலேயே நான் பயணித்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும். அப்படியே புதுசு புதுசான ஆசைகள் என்ன அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அது ஆகணும் இது ஆகணுங்கிற ஆசையை விட்டுட்டு வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்திக்கலாமே ஒழிய வாய்ப்புகளை வந்து நம்ம ஏங்கக்கூடாது, தேடி தேடி ஏங்கக்கூடாது. அந்த வாய்ப்புகள் நமக்கு வந்தால் பயன்படுத்திக்கலாம், வாய்ப்புகளுக்காக நம்மளை உயர்த்திக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். அதுக்கு தான் நமக்கு இந்த நிறைய அறிவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயினாக நம்ம வந்தது என்னத்துக்குன்னா இந்த வாய்ப்புகளை தேடுறதுக்காகவோ இந்த உலகத்தில் ஒரு பெரிய செல்வந்தராகவோ பெரிய பேச்சாளராகவோ பெரிய அறிவாளியாகவோ வரத்துக்கெலாம் ஐசக் நியூட்டன் ஆகிறதுக்காகவோ இன்னுக்காக நம்மலாம் வரல. நம்ம வந்ததெல்லாம் என்னென்னா ஏதோ ஒரு விருப்பத்தில் வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுக்கிண்டு நம்ம வந்த இடத்துக்கே போகணும். ஆத்மலோகம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இங்கே பிறவி எடுத்து வந்துட்டோம். அது பேர் ஆத்மலோகம்னு வச்சுருக்காங்க. இன்னும் அது ஆத்மலோகமானு கேட்கக்கூடாது, ஏதோ பேர் வைக்கணும்ல, அமெரிக்காவுக்கு அமெரிக்கான்னு வச்சுருக்க மாதிரி அதுக்கு வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்த இடத்துலையே போய் சேரணும் அப்படிங்கிற வந்த இடத்துலையே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் பரந்தாமங்கிறாங்க. அங்கே தான் பரமாத்மா இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறத அவர் அங்கே போனீங்கன்னா அங்கே அந்த இடத்துல போய் பரமாத்மாவை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது அதை சொல்ல முடியாது, புரிகிறது. அந்த எப்பயுமே இந்த சக்கரம் வச்சுருக்கிற சங்கு சக்கரம் வேலு வில்லு அம்பு அதெல்லாம் வச்சுருக்கிறவங்களெல்லாம் மேலே போனீங்கன்னா பார்க்க முடியாது. சுற்றும் உலகத்தில் இருக்காங்கலாம் நிறைய சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாமே தன்மைகள். அதேமாதிரி பரமாத்மாங்கிறதும் இட்ஸ் ஆல்சோ ஏ தன்மை, சரியா? அங்கே இந்த ஆத்மா அப்படிங்கிற இந்த தன்மை போய் அந்த இடத்துல அப்படியே இருந்துக்கும், ரெஸ்ட் இன் பீஸ், கொஞ்ச நாளைக்கு பீஸில் அப்படி போடும், ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கலாம், எதுக்கு அங்கே தானே போய் இருக்கு, இப்போ செத்தவங்க கூட அங்கே தானே ஆத்மலோகம்னா ஆத்மாலாம் அங்கே தானே போகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். செத்தவங்கெல்லாம் திரும்பி திரும்பி பிறக்கணும், சரியா? அப்புறம் அந்த உலகம் அப்படிங்கிறது இந்த ஒரு உலகம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து முடிவடைய போகிறது சத்தியயுகம் அப்படின்னு ஒரு புதுசு வரப்போகிறது. இப்போ அந்த டைத்தில் என்ன பண்ணுவாங்க, அத்தனையுமே வாரி கட்டி முடித்தா அத்தனையுமே அழிச்சு வச்சு அத்தனையுமே கொண்டு அந்த ஆத்மலோகத்தை தான் போடுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ன தன்மைக்கு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த பிறப்பு வந்து அந்த மாதிரி கலியுகத்தில் கடைசியில் அந்த மாதிரி வந்து பிறந்து அந்த பண்ணின இந்த களியாட்டத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க. அது வரைக்கும் அவங்க அந்த ஒரு 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 இருளான இருள் உலகம்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல அப்படியே இருந்தாங்க அந்த ஆத்மா. அப்போ இந்த முக்தி ஜீவன் முக்தி அடித்த ஆத்மாலாம் ஒளியாக இருக்கிற அந்த ஆத்மலோகத்தில் ஒளியாக இருக்கிற தன்மையில் ஒளியாக இருக்கிற இடத்துல ஒளி உலகத்தில் இருக்க முடியும். அதுதான் விஷயம். இது 2 விஷயம். ஒளி உலகம்னா சப்தரிஷிகள் இருக்கிற அந்த இடம் கிடையாது, ஆத்மலோகத்தில் இருக்கிற அந்த ஒளியில் நம்ம இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது.
இப்போ புரிதல் தான் நம்மளை மேம்படுத்தும். அதனால தான் ஆன்மா வந்து திருந்தணும். ஆன்மான்னு உணரணும், மனிதன் திருந்தணும். ஏன்னா ஆன்மா ஏற்கனவே பியூரிஃபையாக தான் இருக்குது, அது பாலை போல தூய்மையானதாக தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணம் சொல் செயலாம் அதில் கரை திரையாக படிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதை நம்ம கிளென்ஸ் பண்ணணும். நம்ம வீட்டிலையே நம்ம ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கோம், 10 நாள் கழிச்சு வரோம்னா டிவி டஸ்ட் ஆகிடுது அப்படின்னு துடைக்கிறோம் இல்லையா? அதான் அது ஒய் மாடல் சேம் மாடல் தான். நம்ம யார், நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமல் இந்த வெளி உலகத்தில் நம்ம சஞ்சாரிச்சுட்டு இருந்துட்ட போது நம்ம ஆன்மாங்க அது தூசி படிஞ்சு கரை படிஞ்சு அது ஒரு டல்லாக ஆயிடுச்சு. ஒரு விறகடுப்பு இருக்கிற ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, திட்டத்திட்ட கற்கும் போது. அப்போ அதை அந்த ஒளி அப்படிங்கிறத சிந்திக்கும்போது அது தன்னுடைய உண்மை நிலைக்கு, மெய் உணர்வுக்கு அது வருது. அந்த மெய் நிலையை அது அடையுது அப்படிங்கிறது நம்ம புரிதல் வச்சோம். இப்போ இது ஒன்றொன்றுமே புரிதலில் தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா உணர்வால் தான் அவரை அடைய முடியும். அந்த உணர்வு தான் எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்குறோம், விரும்புகிறோம், அப்புறம் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறச்சு. அந்த லவ் அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீலிங், ஏன்னா கோடிக்கணக்கான பொண்ணு இருக்குது, ஆயிரக்கணக்கான பொண்ணு இருக்குச்சு, ஒத்தரை தான் விரும்புகிறாங்க. அதுமாதிரி நூற்றுக்கணக்கான ஆண்களுக்கு மத்தியில் ஒத்தரை தான் அந்த பெண் விரும்புகிறா அப்படிங்கிறது அது ஒரு உணர்வு. பார்க்கும்போதே இவன் உனக்கானவன் நான் மனசு சொல்கிற மாதிரி இருக்கும், இவன் நல்லா வச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும், இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கொன்று ஒரு ஈர்ப்பு வரும். அதே மாதிரி தான் இந்த உணர்வுகள் மூலமாக தான் நம்ம இறைவனையும் உணர முடியும், ஆன்மாவையும் உணரணும். இப்போ நம்ம ஆன்மாவை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முன்னேற்றி கொண்டு போய் அதை என்ஹான்ஸ் பண்ணி சிற்றொளியை பேரொளியை ஆக்கிறோமோ ஆக்க தான் அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த பேரொளி என்ன பண்ணணும்னா இந்த சிற்றொளியோடு இணையும். அப்போ இந்த அகில உலகத்துக்கும் அந்த இதுக்கு அனைத்து நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்குல்லையும், அனைத்து கிரகங்கள் எல்லாத்துக்குமே ஒளி வீசக்கூடிய, எல்லாத்துக்குமே ஒரு உருவாக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த சிவசக்தியாக இருக்கிற பராசக்தியான அந்த பரமாத்மா அப்படிங்கிறது இந்த சிற்றொளி விகசிச்சாதான் அது இதை ரியலைஸ் பண்ணும். இப்படி ஒன்று இருக்குது, ஆஹா ஒளி வீசிடுச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த உள்ளுக்கு, அப்போ தான் இந்த சிற்றொளியான இந்த ஆன்மா மலர்ந்து அதுக்குள்ளேருந்து பராசக்தியாக இந்த செம்பொன் நிறமான அந்த ஜோதி வெளிப்பட்டு போய் என்ன பண்ணுவோம், அந்த பரமாத்மா அப்படிங்கிறதோட சேரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்காக தான் இதை வளர்த்தணும். இது மலர்த்தினா தான் அங்கேருந்து இதுக்கு லைட்டிங் கிடைக்கும். அது கிடைச்சாதான் இது மலர்ந்துக்கும், அழகாக ஓப்பன் அப் ஆகிக்கும். ஓப்பன் அப் ஆனால் அதுக்குள்ளேருந்து அது போகும். இப்போ ப்ராசஸ் என்னவோ இவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம பழகி கொண்ட எண்ணங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்ம கேட்டு வச்சிருக்கிறது, பல விஷயம் கேட்டு வச்சுருக்கோம்ல, பல கர்தாகாலட்சேபம், பல விஷயங்கள் எல்லாமே ஆன்மாவை முன்னேற்றிக்கிறதுக்கான கதைகளாக சித்தரித்து அதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்து, இதுக்கு இந்த கேரக்டர்னு பேரை கொடுத்து அதை உருவாக்கியிருப்பாங்க. நம்ம ஆனால் இன்னுமே அந்த ராமாயணத்தை தான் நான் பாராயணம் பண்ணுவேன், மகாபாரதத்தை தான் பாராயணம் பண்ணுவேன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா திரும்பி பிறந்து இருந்திருக்கோம். அந்த ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, சீதையை ராவணன் கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ ராமன்கிறவரே தெய்வ அவதாரம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவரோட பொண்டாட்டி எப்படி கவர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சீதைங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சக்தியோடைய ஒரு உருவம் அப்படி தானே சொல்கிறாங்க, லக்ஷ்மியோட அவதாரம். அதை எப்படி கவர முடியும் அப்படிங்கிறச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மனம் அப்படிங்கிறது, மனமான சீதையை அந்த பஞ்ச விகாரமாக நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களை வச்சு செய்கிற அந்த பஞ்ச விகாரங்கள் இருக்கு இல்லையா, இந்த 10 விதமான அந்த விஷயங்கள் என்ன எடுக்குன்னா கவர்ந்து போய் தன்னோட வச்சுன்னு விடுறது. இப்போ ஆத்மா எனப்படும் ராமன் என்ன பண்ணிடுறான், மனம் எனப்படும் அந்த சீதையை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதான் அந்த ராவணன் சொல்படி கேட்க ஆரம்பிச்சிடுறது இல்லையா மனம்ங்கிறது. அப்போ ராமன் ஏங்கின்னு இருக்கான். இப்போ அந்த ராமரையும் சீதையும் அனுமான் சேர்த்து வைக்கிறான். அனுமான் யார், வாயுபுத்திரன், வகாரம். இதுதான் மேட்டர். சரியா? இந்த மனதை கொண்டு ஆத்மாவோட சேர்த்து வைக்கிற வேலையை யார் செய்கிறாரு அப்படின்னா வாயுபுத்திரன்னு ஆஞ்சநேயர் செய்கிறார். இப்போ இது எல்லாமே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான். இடகலை, பிங்கலை, சுழுமுனை, நடுநாடி, இந்த விஷயங்கள் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த வாசி அப்படின்னு சொல்கிற அதனால தான் சொல்லுவாங்க ஆஞ்சநேயரை சிவனோட பிள்ளை அப்படின்பாங்க. சரியா? இப்போ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போ அதை தான் அங்கே கதையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கதைகள்லையே நம்ம இன்னுமே இருந்துட்டா பிறப்பிறப்பில் தான் இருக்க முடியும். ஆத்ம உணர்வு அடைய முடியாது, ஆத்மஸ்திதி அப்படிங்கிறதே நம்ம அடைய முடியாது. ஏன்னா நம்ம கதையெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, கேட்க வேண்டியதான் சந்தோஷம், ரைட்டு. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா, அதில் நம்ம மனதை கொண்டு வரணும். அப்போ இந்த கதையெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே என்ன, இதெல்லாம் என்ன விஷயம், இதெல்லாம் என்ன? இப்போ ஆஞ்சநேயர் போய் அந்த மலையை எடுத்துன்னு வர்றாரு, இருக்கு மருந்து தருவார்ல, அமிர்த சஞ்சீவினி நம்ம கொண்டு வருவார். அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த நம்மளுடைய வாயுவானது, நம்ம வாயு வந்து மலையை பேர்த்து எடுத்துன்னு வர அளவுக்கு சஞ்சீவி மூலிகையை தருது நமக்கு, நம்மளுடைய பிறப்பு இறப்பற்ற பெருநிலைக்கு உதவுறது. எது? இந்த சூட்சும நாடியில் நம்ம கொண்டு போய் செலுத்துகிற அந்த வாயு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுறதா? இது மாதிரி புரிஞ்சுக்கொண்டு அப்போ வந்து ராமரோட தம்பி லட்சுமணனை காப்பாற்றினா ஆத்மாவுக்கு ஏதான இணையாக துணையாக இருக்கிற ஏதோ ஒன்று காப்பாற்றினார் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அந்த மூச்சு காற்றை ஆஞ்சநேயராக பாவித்து அந்த மூச்சு காற்றை நம்ம அவ்வளோ அதுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணும். புரியுறதா? இது எல்லாமே இந்த கதையில் இப்படி சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஒன்று ஆனால் அதுக்கு தான் அவரை பீமனெல்லாம் சொல்லுவாங்க வாயுவோட புத்திரன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கதையிலையும் அங்கேயும் அப்படி தான். பாஞ்சாலி அப்படிங்கிறவ பஞ்சபாண்டவாசை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னா பாஞ்சாலி அப்படிங்கிற அந்த தன்மையானது இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்களாக இருக்கிற பாஞ்சாலி வந்து அந்த பஞ்சேந்திரியங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பஞ்சேந்திரியங்கள் மூலமாக அவளுக்கு எப்படி துன்பம் வருது, ஹஸ்பண்டு இந்த குடும்பம் அந்த விஷயமா என்னென்ன துன்பம் வருது, என்னென்ன இன்பம் வருது, எப்படி அதனால் அவள் நிர்வாணப்படுத்தப்படுறா. நிர்வாணங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அசிங்கமாக இருந்தாலும் ஆத்ம உணர்வுங்கிறது நிர்வாண நிலை. சரியா? அப்போ அந்த துணியை களையிறாங்க அப்படிங்கும்போது அந்த நம்மளுடைய ஆடைன உடல் இது ஒன்று நீங்கள் உட்காந்து இப்படி சிங்க்ரனைஸ் பண்ணி உணரும்பொழுது அந்த எல்லா கதைகளுக்குள்ளேயும் உண்மையாக இருக்கிறது அந்த உண்மையான இந்த ஞானம், ஆன்ம உணர்வு எப்படி அடையிறது, ஆத்மஸ்திதியில் எப்படி நிலைச்சிருக்கிறது, அப்போ எப்படி முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி அடையிறது அப்படிங்கிறது. இதை நம்ம உணர்ந்துட்டு பயணிக்கணும் அப்படிங்கிறது தான். சுற்றி இத்தனை கதைகள், ஒடிக்கணக்கான கதைகள் இருக்குது. ஒன்னொன்னுலேயும் யார் ஜெயிச்சானோ அவன் தெய்வம், அவன் கடவுள், உள்கடந்து போய் அவன் ஜெயிச்சிட்டான். ராமன் உள்கடந்து போய் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறது அவன் கதை முடியறச்சு. கிருஷ்ணர் கதையிலையும் கிருஷ்ணன் வந்து எல்லாம் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு கதையை முடிக்கும்போது என்ன ஆயிடுறது, அதுதான் அப்போ அவன் தெய்வம். அப்போ ராமன் அப்படிங்கிற தத்துவம் வந்து அநாகதமாகவும் கிருஷ்ணனுங்கிற தத்துவம் வந்து ஆக்ஞையாகவும் கருதப்படுது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இந்த ஒன்று இப்படி தான் வருது. அந்த தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம கும்பிடுறதும் நமக்குள்ளூருக்குள்ளே இருக்கிற படிநிலைகள் தான். அப்போ பொதுவாகவே சொல்கிறாங்க இல்லையா, மூலாதாரத்துக்கு விநாயகர், சுவாதிஷ்டானத்துக்கு பிரம்மா சரஸ்வதி, மணிப்பூரத்துக்கு விஷ்ணுவும் லக்ஷ்மியும், ஹிருதயத்துக்கு ருத்ரனும் ருத்ரியும், தொண்டைக்கும் அதே மாதிரி ஏதோ சிவநிலையில் இருக்கிறது தான் சொல்லுவாங்க. ஆக்ஞாவில் தான் மனோன்மணியும் சிவமும் அப்படின்னு சொல்கிறவங்க. இப்போ இது மாதிரி தான் நம்ம புரிதல் வரும். இப்போ நம்ம ஒன்றொன்றுக்கும் அந்த பிட்யூட்ரி, பீனியல் அந்த மாதிரி பேர் வைக்காமல் எல்லாத்துக்கும் தெய்வ நிலைகளாக கருதப்படுது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் தெய்வீகத்தை உணர்ந்தாங்க. அது எல்லாம் தான் நம்மளை மேம்படுத்துறது, அது எல்லாம் தான் நம்மளை வழிநடத்துறது, அது எல்லாம் தான் இந்த மனித வாழ்க்கைக்கு பரிபூர்ண நிலையை கொடுக்கறது அப்படிங்கிறத சித்தப்பெருமக்கள் புரிஞ்சுட்டதுனால ஒன்றொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்து அழைத்து பூஜித்து அதன் மூலமாக ஒவ்வொரு நிலையாக உயர்ந்து அவங்க அந்த சிவசக்தி சங்கமம்னு சொல்கிற இந்த ஆஞ்ஞா நிலையில் மனோன்மணி தாய் அப்படிங்கிற அந்த தாயோட சிவமானது இணையிறது அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை அவங்க உணர்ந்தாங்க. அப்போ அந்த வாயுவை உயர்த்தி அதை ஊதி நெருப்பாக்குறோம். அந்த நெருப்பு போய் அந்த ஆன்மாவை திறந்து அந்த பராசக்தியை வெளிப்படுத்தும் போது அந்த சிவசக்தி சங்கமங்கிறது நடைபெறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பெரிய விஷயமா சொல்லியிருப்பாங்க, நிறைய பாடலாக பாடியிருப்பாங்க. நம்ம இவன் வேற பாரதி வேற அக்னி குஞ்சுன்னு இருக்குன்ட்டு அங்கே அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு பாட்டு பாடியிருப்பார். கீழே அந்த மூலாதாரத்தில் விநாயகர் அமர்ந்திருக்கிற அந்த இடத்துல குண்டலினி தாய் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நெருப்பாக இருக்குது.
அப்படிம்பாங்க. இது ஒன்றையுமே நம்மளே புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்ளும்போது தான் நமக்கு என்ன ஆகும், உயர்வு கிடைக்கும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒன்றையே உணர்ந்து, அந்த ஒன்றிலேயே லயித்து, அந்த ஒன்றிலேயே கலந்து, ஒன்றிலேயே ஒன்றிலேயே ஊறி இருக்க வேண்டும். ஒன்றை தவிர மற்றொன்று இல்லை. இதுகாரும் நம்ம நம்ம போய் கோவிலில் போய் பூஜை போட்ட 108 தடவை அர்ச்சனை பண்ணின, நெருப்பில் விழுந்து நடந்த, அழகு குத்தின்ற, மொட்டையடிச்சுக்கின்ற அந்த தெய்வங்கள் எல்லாம் உனக்குள்ளே இருக்கிற உன்னத நிலைகள்னு புரிந்து கொண்டு அவங்களோட துணையை கொண்டு நான் போய் அந்த உச்சத்தை அடைஞ்சு சிவசக்தியை நான் சேர்த்து அது ஈச குழந்தையான பராசக்தியை பெற்று அந்த பெருநிலை அடைவேன் அப்படிங்கிறதுல ஒரு நிச்சய புத்தி வச்சுக்கணும். அதில் தான் நம்ம பயணிக்கணும். அப்போ இந்த கோவில் தன்னறியாமையே இந்த உள்ளுக்குள்ளேயே ஒடுங்கும் பொழுது தேடி தேடி நாடி போன அந்த கால்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அழகாக ஆட்டோமேட்டிக்காக தளர்வடையும். அதுக்கே போக பிடிக்காது, ஊர் சுற்றி பார்க்க பிடிக்காது. உள்ளுக்குள்ளேயே ஒடுங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற கோவிலில் உள்ளுக்குள்ளே இருக்கிற சாமியை நம்ம என்ன பண்ணணும், சுற்றணும், பிரதட்சணம் பண்ணணும். வாங்க சுத்தர வழியை பார்க்கணும். வாசிங்கிற காற்றை மேலே எடுத்து இந்த கபாலத்துக்குள்ளே அழகாக சுற்றணும். சிவசக்தியை சுற்றுறீங்களோ, விஷ்ணு லட்சுமி சுற்றுறீங்களோ, உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அது ஜோடி ஜோடியாக இருக்கிற மாதிரி அந்த நினச்சி நீங்கள் சுற்றும்போது அந்த நெருப்பானது அழகாக அனலானது என்ன பண்ணுறது, அழகாக என்ஹான்ஸ் ஆகி ஒரு நாள் டப்புன்னு அந்த ஆன்மா அப்படிங்கிறது உங்களுக்கு காட்சி வைக்கும். திரும்பியும் அதையே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆன்மாங்கிற முட்டை வெடித்து அதுக்குள்ளேருந்து அக்னி குஞ்சாக இருக்கிற அந்த செம்பல் நிற ஜோதியாக இருக்கிற இந்த பராசக்தி வெளிப்பட்டு பரமாத்மா அப்படிங்கிற சிவசக்தி நிலையில் போய் ஐக்கியமாகி பராசக்தியாக அந்த பராசக்தி அங்கே போய் அழகாக உட்காந்துருக்கும். இப்போ இது எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். இதெல்லாம் நிறையா பாட்டு எழுதியிருக்காங்க. 700 கோபர் 7000 சுப்பிரமணிய கோவை அப்படின்லாம் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லெசன்ஸ் ஆஃப் டேர் அந்த நிறைய எழுதியிருக்காங்க. சரி, அது என்ன இது இப்படி 2 வரல சொல்லிட்டு இதான் அப்படின்னு சொல்கிறோன்னா இது கலியுகம் இல்லையா? நம்ம எல்லாம் எப்படி சொல்கிறது, எல்லாமே நமக்கு சட்டுன்னு புரிஞ்சுடணுமே. நம்மளால் உட்காந்து 7000 பாடலை படிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை, அது வழி நடக்கிறதுக்கு நமக்கு டைமும் இல்லை. கரெக்டு தானே? அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் நமக்கு இல்லை. அப்போ அவங்கெல்லாம் பல வருடம் தவம் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான வருடம், ஆயிரக்கணக்காக. இன்னுமே உடலை அழகாக சமாதி நிலையில் வச்சுட்டு இன்னுமே தவ நிலையில் சூட்சுமத்தில் எல்லாருமே இருக்காங்க. புரியுறதா? அப்போ அது மாதிரி இருக்கும்போது நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லையே. அப்போ நம்ம உண்மையை உணர்ந்துடணும், புரிஞ்சிடணும். மெய்யாலுமே மெய் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடணும். அப்போ உனக்குள்ளே மெய்யாக இருக்கிற ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னா ஆத்மாக்குள்ளே அமர்ந்திருக்கிற அந்த பராசக்தி தான், அதுதான் மெய். அதில் கவனம் வச்சு அந்த மெய்யை நீ என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணி உனக்குள்ளே மாட்டின்னு புரியுறதா? அதை என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அதான் ஈச குழந்தைய பெறும். அதை அப்படி அழகாக ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அது போய் எங்கே என்ன பண்ணும், அதோட ஹியூஜ் ஃபார்மாக இருக்கிற பரமாத்மாங்கிற அந்த சிவசக்தியோட அந்த அருட்பெரும் ஜோதியில் போய் அதை அழகாக தன்னை ஐக்கியப்படுத்திக்கும். அப்போ விடுதலை. அப்போ ஆத்மாவுக்கு என்ன கிடச்சிடுறது, விடுதலை கிடச்சிடுறது. அது செய்யணும். அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்காக தான் இந்த பயணம், அதுக்காக தான் இத்தனை ஞானம் கேட்கணும். அப்போ அது பல விஷயத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இல்லையா? முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குது, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸு, அது என்னென்ன, அங்கே எப்படி அவங்க ஸ்லாங் இருக்குது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அங்கே இருக்கிற குலம் இனம் இதெல்லாம் பற்றி கூட நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டே இன்னும் ஃபுல்லாக நம்மளால் பூரணமாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்தியா லெவலில் போனால் சுத்தமாக தெரியாது. தென்னகத்துலேயும் நமக்கு தெரியாது, இந்தியாவையும் தெரியாது. உலகம் அப்படின்னா அது இன்னுமே நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு ஆசை என்னென்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹையஸ்ட்டு நாலெட்ஜ் பர்சனாக ஆகிடணும். ஆனால் இந்த வெளி உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிற நாலெட்ஜ்
உனக்கு ஒருபோதும் விடுதலையே தராது. அமெரிக்காவோட தலைநகராக வாஷிங்டன் இருந்தால் நமக்கு என்ன, இல்லை வேறு ஏதோ ஒன்றே இருந்துட்டு போட்டுங்க, பாரிஸே தான் இருக்கட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வாழறது இந்தியாவில், இது கும்படி குண்டிலே இங்கே இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஆன்மா முதல்ல நம்ம ஆன்மான்னு நினச்சி ஆன்ம நிலைக்கு முதல்ல வரணும். இருள்லேருந்து ஒளிக்கு வரணும். அப்புறம் ஒளியிலேருந்து அது மலரணும். மலர்ந்து அதுக்குள்ளே நீச குழந்தை வரணும். எவ்வளோ ப்ராசஸ். அப்போ அந்த ஆன்மாங்கிறத உணரும்போது அது ஒரு நிலையாக கருதப்பட்ட அந்த நிலைக்கான ஆன்மீக வாழ்க்கையும் புரியுறது. இப்போ அந்த ஆன்மா மலர்ந்து கொண்டு அதுலேருந்து ஈச குழந்தையை பெற்றெடுத்தால் அது அவங்களுக்கான ஆன்மீக வாழ்க்கை. அவங்க சப்தரிஷி மண்டலத்தை சேர்ந்து ஒளி உலகில் லைட் வேர்ல்டில் இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க. அவங்களால நிறைய செயல்பாடுகள் செய்ய முடியும். இந்த உலகத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை அவங்களால அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாற்றி திரும்பி பிறப்பு கொண்டு வரும்பொழுது ஒரு உயர்தரமான உலகத்தை மாற்ற முடியும். டைமென்ஷன், இந்த வேர்ல்டோட டைமென்ஷனை மாற்ற முடியும். பூமியோட தன்மையையும் உயர்த்த முடியும். ஏன்னா பூமி ஒரிஜினலாக நல்ல தன்மையில் தான் இருந்தது. நம்ம தானே வீண் பண்ணியிருக்கோம்ல. இப்போ திரும்பி சரி பண்ணணும் இல்லையா? நம்ம வீண் பண்ணதை சரி பண்ணணும். இப்போ ஸ்கூல் இருக்குது, டெய்லி பெருக்குவாங்க. ஆனால் சண்டே லீவ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெஞ்சஸ்லாம் நகர்த்தி ரொம்ப நல்லா பெருக்கி மாபு போடுவாங்க. அது மாதிரி நம்ம இந்த உலகங்கிறதுல இந்த குழந்தைகளாகிய நம்ம ஹியூமன் நம்ம செஞ்சுருக்கிற அட்டூழியத்தால் ரொம்ப வீணாக போச்சு. அப்படிங்கிறனால அது திரும்பியும் அந்த பூமிக்கான தன்மைகளை உயர்த்தி அதோடைய திறனை நல்லா மேம்படுத்தி அதை கொண்டு வரும்போது அது இப்போ 3D நிலையில் இருக்குது, 5D நிலையில் 5th டைமென்ஷனில் அது மாறும். அது மாறும்பொழுது நம்ம மனிதர்களாகிய நாமளும் அதுக்கான கேப்பபிலிட்டியாக ஆன்ம நிலைக்கு உயர்ந்து நிற்கணும். ஆன்மா நானும் புரிஞ்சுக்கணும். நான் ஆன்மா அப்படிங்கிறது இல்லையா நிச்சய புத்தி வேணும். அனைவரும் ஆன்மா தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் இந்த புது உலகமான சத்தியுகத்துக்கு நமக்கு என்ட்ரி கிடைக்கும். ஆன்ம தன்மையிலேயே நீ வாழும்போது, ஆன்ம நிலையிலேயே வாழும்போது ஒரு ஞானியாக அப்படியே வாழ்வோம் இல்லையா? நான் ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கோபத்தாபம் வராமல், விருப்பு வெறுப்பு எதுவுமே வராமல் அப்படியே அக்செப்டன்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி அப்படியே வாழுவோம். அப்படி வாழும்போது சத்தியுகத்துக்கான தேவதைகளாக தேர்ந்தெடுக்கப்படுறோம். தெய்வீக உலகத்துக்கு வரும். ஆன்மாவை கண்டுட்டோம், ஆன்மாங்கிறத பார்த்தாச்சு. ஒரு வெண்தாமரை பூ மொட்டு அப்படி வெள்ளை தாமரையோட மொட்டு அது மாதிரி கட்சி ஜொலிக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஆன்மாவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களோட நிலை அதுக்கு அடுத்த நிலையாக இருக்குது. ஒரு சித்த நிலை மாதிரி, புத்த நிலை, வேற ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம், ஹை டைமென்ஷன். அப்புறம் ஆன்மாக்குள்ளேருந்து மலர்ந்து அந்த பரஞ்சோதியான ஒளியை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று, அந்த ஒளி உலகு அப்படின்னு ஒன்று சப்தரிஷி மண்டலத்தில். அங்கே போய் நீங்கள் இருக்க முடியும். வள்ளலார் கூட ஒளி உடல் அடைஞ்சிருக்காரு, அந்த நிலையை நம்ம அடையணும். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடாக ஆன்மாக்கு முன்னேற்றம் இருக்குது. அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம ஆன்மாங்கிறதே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதுலேயே நம்மளால் பயணிக்க முடியல, அதையே நம்மளால் உணர முடியல. அப்படிங்கிற தன்மையில் தான் நம்ம மனிதர்களாகிய நம்ம இருக்கோம். நம்ம இப்போ 6ஆம் அறிவு வந்திருக்கிறதுனால இந்த ஞான கருத்துக்கள்லாம் கேட்குறோம். ஞானம்னு என்னமோ சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன, என்னமோ ஆன்மாங்கிறாங்க, பிறவிங்கிறாங்க, இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க, பிறப்பு அறுக்கலாங்கிறாங்க, தெய்வீக பிறப்புங்கிறாங்க. அதெல்லாம் என்ன, வாட் இட் இஸ், ஹவ் இட் இஸ், ஒய் இட் இஸ் அப்படி சொல்லி நம்ம பயணிக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிற மாதிரி ஆன்ம சிந்தனையிலிருந்து நான் ஆன்மான்னு உணர்ந்து உன்னுடைய சக உறவுகள், சக மனிதர்கள், உன்னோட அண்டை அயலார், உன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற கூட்டாளிகள், உன்னுடைய உறவினர்கள், கணவன் மனைவி, சகோதர சகோதரி, மகன் மகள், மாமியார் மாமனார் நாத்தனார், அம்மா அப்பா எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படின்னு உணர்ந்து பயணிக்கணும். இதை ட்ரெயினில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போதும் எல்லாரும் ஆன்மாக்கள்னு உணர்ந்து பயணிக்கணும். அப்படி இந்த உலகத்தை சிந்திச்சு பார்க்கணும். அங்கே அப்படியே
புளி 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 புளியாக லைட் எனர்ஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளும் அதில் ஒரு லைட் எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சும்மா இருக்கும்போது, வெட்டியாக இருக்கும்போது தேவையற்ற சிந்தனைகள் பார்த்து, கேஜஸ்லாம் பார்த்து என்னென்னமோலாம் பண்ணுவேன். வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விளையாட்டு போல் சிந்திக்கணும். இந்த உலகங்கிற தன்மையில் நான் இந்தியா அப்படின்னு நினச்சி பார்த்தா அங்கே பார்த்தா அப்படி கோடிக்கணக்கான லைட் எனர்ஜிஸ் இருக்குது. அப்படி புளியாக நிறையா லைட்டு தெரியுது அப்படின்னு நினைக்கணும். இந்த லைட்டெல்லாம் அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சின்னு இருக்கு, நடமாடின்னு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் கொண்டு வரணும். ஒரு ட்ரெயினில் போகிறோம், நமக்கு முன்னாடி ஒரு 25 மனுஷன் உட்காந்துருக்கணும், அத்தனை பேரும் ஆன்மான்னு சிந்திக்கணும். அனைவரும் நம்மளோட சகோதர சகோதரிகள் தான் அப்படின்னு சிந்திக்கணும். நம்ம எல்லாருமே ஈச குழந்தை தானே, சிவசக்தியோட குழந்தைகள் தானே, அந்த பராசக்தியோட அம்சம் தானே. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நீங்கள் டே டு டே பயிற்சி மாதிரி பண்ணணும். அப்படி அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்கள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரணும். எப்படி ஒரு கார்டனில் போய் பார்த்தா கலர் கலராக ரோஜா பூ பூத்துருக்குச்சு, நம்மளுக்குள்ள ஒரு மலர்ச்சி வருது இல்லை, அந்த மலர்ச்சியை அந்த அனைத்து மனிதர்களையும் பார்க்கும்போது காட்டணும். ஒரு கடைக்கு போகிறோன்னா அங்கே இருக்கிற அந்த கடைக்காரர், சாமான் எடுத்து தர பையன், பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். இது இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்களும் ஆத்மாவாயிடுவீங்க. உங்களோட அனைத்து சம்பந்தங்களுமே ஆத்மாவாயிடும். இப்போ ஆத்மா எல்லாமே ஈச குழந்தைன்னு வந்துடும். அப்போ இறைவனோட குழந்தை மேலே நமக்கு வெறுப்பு தேவையில்லைங்கிறது புரிஞ்சிடும். அப்போ அந்த ஏதுமற்ற ஒரு தன்மை வரும். அந்த ஏதுமற்ற தன்மை வந்து தான் ஆத்மஸ்திதி, ஆத்ம உணர்வுன்னு அர்த்தம். அது வந்தால் நம்ம என்ன ஆகும், தெய்வீக குலத்துக்கு பிறக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிட்டும். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு. புரியுறதா? இதுக்கு அந்த மூச்சு நல்லா அழகாக உதவி செய்யும், தியானம் உதவி செய்யும். ஏன்னா மூச்சையே கவனித்து நம்ம தியானம் செய்வோம். மூச்சு ஒரு இடத்துல ஒடுங்கும்போது அந்த இடத்துல உயிர் ஒடுங்கிறது, அந்த இடத்துல ஆன்மா ஒடுங்கிறது. இப்போ எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக ஒடுங்கும்போது திரிவேணி சங்கமம் நடக்கிறது. திரிவேணி சங்கமத்தில் குளித்தா என்ன நடக்கும், புண்ணியம் வரும், பாவம் போயிடும், பிறவி போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சங்கமத்தில் கவனம் வைக்கணும். மனம், உயிர், ஆன்மா, சுவாசம் எல்லாமே ஒரு இடத்துல ஒழுங்கின மனம் தான் சுவாசம். சரியா? எல்லாமே ஒரு இடத்துல ஒடுங்கக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு நம்ம வரணும். அப்போ அந்த மூணும் ஒன்றா சேரும்பொழுது தான் அதான் முக்கூடல் சங்கமம்னு சொல்கிறது. சரியா? அது எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு நம்ம இந்த தியானத்தில் இருக்கும்பொழுது அது நம்மளுடைய பாவங்கள் பஸ்பமாகிறது. அது எல்லாம் எங்கே ஒடுங்குறதோ அந்த இடத்துல தான் ஆன்மா நிலைப்பட்டிருக்கு, அந்த இடத்துல தான் அந்த சிற்றொளி இருக்குது. எல்லாமே அப்படி தான். ஏன்னா அது குப்தமாக இருக்கிறதுனால நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. அகக்கண்ணால் மட்டும்தான் அதை உணர்வாக தான் நம்மளால் உணர முடியும். அப்போ நான் எனக்குள்ளே ஒளியாக வீசிக்கொண்டிருக்கிற ஆன்மா, நான் எனக்குள்ளே ஒளியாக வீசிக்கொண்டிருக்கிற ஆன்மா அப்படிங்கிறதுல நிச்சய புத்தி இருக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வெள்ளை லைட்டுக்கு வெளியில் இவ்வளோ பெரிய தோல் போத்தி இருக்கு. அது தந்தை மாதிரி, தாய் மாதிரி மூக்கு, காது, கண், வாயெல்லாம் வச்சு ஒரு டெக்கரேட்டிவ் பார்ட்டிகுலாக இங்கே நடமாடிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் உள்ளுக்குள்ளே ஒரு வெள்ளை லைட்டு. அந்த வெள்ளை லைட்டுக்கே ஆதாரமாக எது இருக்குன்னா அது செம்பர் நிற ஜோதி. அதுக்கு ஒரு அவுட்டர் இது, எப்படி ஒரு லைட்டுக்குள்ளே ஃபிலமெண்ட் இருக்குது இல்லையா, இருக்கும் இல்லையா. அந்த பழைய லைட்டில் மட்டும் உள்ளுக்குள்ளே ஃபிலமெண்ட் இருக்குது. இப்போலாம் குட்டி குட்டியாக அந்த லெட்டு லைட் இருக்குது. அப்போல்லாம் ஃபிலமெண்ட்டுன்னு அந்த ஃபிலமெண்ட்டால் தான் அந்த லைட்டே எரியிருக்கு. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பராசக்தி இருக்குது, அதுக்கு வெளியில் ஆன்மா அப்படிங்கிற சிவம் இருக்குது. அதுக்கு மனமாகவும் இயங்கு சக்தியாகவும் சக்தி இருக்குது, வெறும் சக்தி இருக்குது. இப்போ இந்த சிவசக்தி இணையும் பொழுது என்னங்கிறது, மனம், உயிர், உடல் மூணும் ஒடுங்கும்போது என்ன இருக்குன்னா ஆன்மா அப்படிங்கிற அந்த நிலையை உன்னால் கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா உனக்கு ஒரு ஏதுமற்ற தன்மை வந்துடும். உனக்கு தேவையற்ற யோசனை வராது, தேவையற்ற எந்த சிந்தனை இருக்காது, செயல் இருக்காது, எதுவும் இருக்காது. ஒரு காம் மோடுக்கு வந்துடும். காம் மோட், அப்படியே காமாக ஒரு மோடுக்கு வந்துடும். அப்போ அந்த காம் மோட்லேயே இருந்து இந்த ஆத்ம சிந்தனையிலேயே நம்ம இருக்கும்பொழுது நமக்கு வாய்ப்பு இருந்தால், நம்மளுடைய சக்தி நிலை உயர்ந்திருந்தால், நம்மளுடைய அந்த ஆத்மஸ்திதி நல்ல இதுவாக இருந்தால் நமக்கு அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒளியை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைக்கும். அதுவும் கிடைக்கும். அதனால் ஒன்னொன்னையும் நம்ம புரிஞ்சு செயல்பட்டு
அப்போ அதனால் நம்ம முதல்ல இந்த ஆன்மா அப்படிங்கிறத சிந்திக்கிறதும் ஆன்மாவை கவனம் கொள்றதையும் முதல்ல செய்யணும். அப்புறம் ஆன்மாங்கிறத பார்த்துட்டோன்னா அந்த ஆன்மா மேலே நம்ம கவனம் வைக்கும்போது அதுவே தன்னை மலர்த்தி கொண்டு உள்ளே இருக்கிற அந்த பராசக்தியாகி அந்த செந்நிற ஜோதியை நமக்கு அது வெளிப்பட்டு அந்த செந்நிற ஜோதியை நமக்கு காட்டிக்கும். அதுவே வெளியில் அழகாக எழும்பி வரும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒழுங்காக நடக்கணும். நம்மளுடைய சொல் செயல் எண்ணம் எல்லாத்தையும் நடவடிக்கை எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். தேவையற்ற சொல் செயல் எண்ணத்தை நிறுத்திடணும். டிராஃபிக் எப்படி ஏதோ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிடணும். செயல் சொல் எல்லாத்தையும் ½ an hourக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை 1 hourக்கு காலை வேலையில் விட்டுருங்க. 2 to 3 hours எல்லோரும் இந்த வேலைக்கு போகிறது வீட்டு வேலை செய்கிறது எல்லாத்தையும் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் எவ்ரி ½ an hour எவ்ரி 1 hour ஒரு 5 minutes டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஒரே டிராஃபிக் எல்லாம் நிறுத்தி விட்டணும். கப்புன்னு அதாவது இன்கமிங் அவுட் கோயிங்லாம் இருக்கக்கூடாது. மனசில் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாண்ட் பையாக போட்டு வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகணும், உங்களுக்குள்ள அழகாக பவர் இறங்கா இருக்கும். இன்கமிங் அவுட் கோயிங் இல்லாமல் இப்போ எப்படி ஒரு மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃபோ சைலண்ட்டோ போட்டுட்டு சார்ஜில் போட்டோன்னா எவ்வளோ அழகாக சீக்கிரமே சார்ஜ் ஆகிடுறது இல்லை. அந்த மாடலில் இன்கமிங் அவுட் கோயிங்லாம் நிறுத்தி வச்சுட்டு மனசில் போக்குவரத்தை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே அக்கடான அந்த ஒற்றை புள்ளியில் சிந்தனை வச்சு அப்படியே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜை வச்சுன்னு மீதி ஒரு அடுத்த 1 hour நம்ம நல்ல விழிப்புணர்வோடு ஆஃபீஸ் வேலையெல்லாம் செய்யணும், வீட்டு வேலையும் செய்ய முடியும். திரும்பியும் அதே மாதிரி அடிக்கடி டிராஃபிக்கை ஜாம் டிராஃபிக் ஜாம்னு சொல்லி டிராஃபிக் அப்படி நிறுத்தி வச்சுருவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு விட்டு சக்தியை சேர்த்துக்கும்போது சிறிதாக ஆன்ம சக்தியால் நிறுத்தும்போது நீங்கள் சக்திசாலியான ஆன்மாவாக ஆகுது. தாயும் தந்தையுமாக இருக்கிற அந்த சிவசக்தியாக இருக்கிற பரமாத்மா எனப்படும் ஈசன் எனப்படும் பராசக்தியை நம்ம என்ன பண்ணணும், நினைத்து கொண்டு அங்கே சென்று அடையணும் அப்படிங்கிறத நம்மளுடைய அல்டிமேட் கோலாக வச்சுட்டு நம்ம இங்கே செயல்படணும். முடியுமா முடியாதாங்கிறது செகண்டரி தாட். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அதுதான் உன்னுடைய கோல். நீ போக வேண்டிய இடம் அதுதான். போகும்போது பல நிலைகளை தாண்டி போகிறோம். இப்போ நம்ம டெல்லி போகிறோம் அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து நம்மளுடைய நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கேருந்து சென்னை போகிறோம். சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயின் பிடிச்சோ ஃப்ளைட் பிடிச்சோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைகளை தாண்டி ஒன்றொன்றையும் கடந்து ஒன்றொன்று நிலைகளையும் இருந்து நம்ம பூரணித்து அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு ஆசைகளற்ற மனம் வேணும். இது வரைக்கும் என்னென்ன ஆசைப்பட்டு என்னென்ன அதுக்கே நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இங்கே அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு கிடைக்கிற எதுவுமே நம்மளை பூரணம் பண்ண முடியாது. இல்லையா? நம்ம ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டோம், நல்ல ஹோட்டலில் போய் மசாலா தோசை அந்த தோசை இந்த தோசை ஆனியன் தோசைன்ற நெய் ரோஸ்ட்டும் எல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு. அப்போ போகிறோம்ப்பா வேண்டாம்ப்பா நல்லா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு வரோம். ஆனால் அடுத்த 6 hours திரும்பி பசிக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணாசையாக இருக்கட்டும், ஒரு இதுவாகவே இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், குரோதமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே அப்போ திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 or 2 days பண்ணோன்னே திரும்பி வேறு ஏதோ திரும்பியும் தேவைப்படுது. ஸோ இப்போ இங்கே பூரணிக்கிறதுங்கிறது தானாக நிகழாது. நீ தான் அதை புரிஞ்சு கொண்டு செயல்படும்போது தான் உன்னால் மட்டும்தான் அதை நிகழ்த்த முடியும். அப்படிங்கிறதுல உனக்கு ஒரு நிச்சய புத்தி வேணும். அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பூரணிக்கிறது அப்படிங்கிறத நான் தான் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் மட்டும்தான் நான் பூரணிக்க முடியும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்பட்டால் இங்கே ஆசைகள் அப்படியே கடலாட்டம். கடல் அலை ஓஞ்சி என்றைக்கு சமுத்திர ஸ்நானம் செய்கிறது? அலை இல்லாத கடலில் தான் நான் குளிப்பேன் அப்படின்னு நான் ஒரு பிரமாணம் வச்சுக்கிறேன்னா, என்றைக்கு கடலில் அலை இல்லாமல் இருக்கிறது, என்றைக்கு நான் குளிக்கிறேன். ஸோ கடல்னால் அலைகள் இருப்பது போல் மனம் என்றால் ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசையை நம்ம கேர் பண்ணக்கூடாது. எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நிகழ்காலத்தில் இப்போ கிடச்சிருக்கிற இன்றைக்கி இருக்கிற இந்த ப்ரேஷியஸ் டைம், ப்ரேஷியஸ் ரிலேஷன்ஷிப், ப்ரேஷியஸ் எல்லாமே அன்பு, அரவணைப்பு, அமைதி, ஆரோக்கியம் எல்லாத்தையுமே
நம்ம பூரணமாக என்ஜாய் பண்ணி அந்த லைஃப்பை ஆன்கோயிங் ப்ராசஸை அழகாக செய்யணும் அப்படிங்கிறது தான் விழிப்புணர்வோட வாழு, இந்த தருணத்தில் இத்தருணத்தில் வாழ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அனைவரும் இணைந்தே யோகம் செய்து இணைந்தே சத்தியுகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் விஷ்ணுபுரி எனப்படும் வைகுண்டம் அமைக்க வேண்டும். ராமராஜ்யம் சிவாலயம் அமைக்கணும் அப்படிங்கிறது சிவபகவானுடைய வாக்கு. அனைவராலும் யகோவா அல்லாஹ் குதா பரமபிதா பரமாத்மா சிவன் என்று அழைக்கப்படும் சிவசக்தியாகி இருக்கிற அந்த பராசக்தியாகி அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற அதை நம்ம என்றைக்குமே நம்மளுடைய கவனத்தில் கொண்டு அதை அடையணும் அப்படிங்கிறதே நம்மளுடைய நிலைப்பாடாக கொண்டு அந்த வெந்நீர புள்ளியாக இருக்கிற ஆத்ம ஜோதியை நம்ம தினைக்குமே நம்மளுடைய சிந்தனையில் வச்சு நம்ம புள்ளி கான்செப்டில் இந்த ஒற்றை புள்ளி அந்த ஒற்றை புள்ளியை போய் அடையணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம பயணிக்கணும். பயணிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த நிலைகளானது உயர்ந்து செல்லும். அப்போ ஆசை அறிவின் ஆசை அறிவின்னு சொல்லிட்டு ஆசைகளெல்லாம் விட்டுட்டு அந்த ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆன்மா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பராசக்தியாக அந்த செந்நிற ஜோதி அப்படிங்கிறது தான் அருட்பெருஞ்சோதியோடு கலக்கும்போது தான் நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா எந்த ஒரு உடலும் எதுவுமே இல்லாமல் ஒளி உலகத்துக்கு போகிறோம். சூட்சம உடல் ஸ்தூல உடல் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதுக்கான ஒரு சிந்தனையை நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு வைத்து பிரபஞ்ச சக்தியாக இறைச்சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். குருவும் சத்குருமாகவும் இருக்கும் சிவபகவானுக்கு நன்றி. இதுகாரும் என்னோடு இணைந்து பயணித்து அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். God bless you all. Om Shanti.